கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகம புத்தகம் 18வது அதிகாரம் 27வது வார்த்தை. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் பிதாவு தன்னுடைய சகோதரனுடைய மகனான லோத்து பார்த்திருந்த அந்த தேசம் அழிக்கப்பட்டு போகிறது என்று தேவனால் அருளப்பாடு கிடைத்தது. அப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய சகோதரனும் குடும்பமும் அந்த தேசம் அழிய முடியாத அழியக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே பிரேயருக்காக போயிருந்த போது ஆபிரகாம் பிதா தேவனை நோக்கி சொல்கிறார்கள், தூளும் சாம்பலுமான அடியான் உம்மோடு பேச துணிந்தேன் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சகோதரர்கள் நசித்து கொண்டிருக்கிற அல்லன்னா அவர்கள் அழிவிலைக்கு போய்கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் நமக்கு எத்தனை பேருக்கு நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு முடிகிறது? நாம் நம்முடைய அழிவில் போய்கொண்டிருக்கிற அல்லன்னா நாசத்தில் போய்கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் ஜெபிப்பதுண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2002 ரட்சிப்பை பெற்று ஆவிக்குரிய சபையில் வந்த நாங்கள், என்னுடைய புருஷன் தன்னுடைய 4 சகோதரர்களுக்காக 20 வருடம் ஜெபித்திருக்கிறார். 20 வருடம் ஜெபித்து விட்டு 2021 இந்த பூமியை விட்டு கர்த்தர் சேர்த்து கொண்டார். ஆனால் யாரையும் ரட்சிப்புக்கு வரவில்லை என்றாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன் அப்படி என்று சொல்லி அந்த ஒரு இது இருக்கிறது. என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நம்புகிறோம் கர்த்தர் கண்டிப்பாக எங்களுடைய சகோதரங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவார், அவருடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவார் என்று விசுவசித்து இன்றும் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்முடைய சகோதரர்களுக்காக அவர்கள் அழிந்து போகக்கூடாது என்று ஆபிரகாம் பிதாவை போல நமக்கும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மது பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களுடைய சகோதரர்களுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ അല്ലെങ്കിൽ புருஷனுக்கோ மனைவிக்கோ ஆண்டவரே யாருக்காவது ஆண்டவரே ஒரு ரட்சிப்பில் நடத்துவதற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் வர வேண்டிய பாக்கியத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரஞ்சு உள்ள தகப்பனே, ஆமேன்.